ஹலோ மக்களே, நாம் இப்போ பிரிஞ்சி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பிரிஞ்சி செய்வது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். பிரிஞ்சிக்கு தேவையான பொருட்களை நம்ம முதல் பார்த்து விடலாம். வெங்காயம், தக்காளி, 2 வெங்காயம், 1 தக்காளி, 2 கேரட்டு, 4 பீன்ஸு, 2 துண்டு இஞ்சி, ஒரே ஒரு கட்டி பூண்டு இதை உரித்து வச்சுருக்கோம். 1 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கோம். 1/4 கிளாஸ் தயிர், அதாவது 3 ஸ்பூன் தயிர், பட்டை, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கலாம். அது சேர்ந்து பொரியணும். அது லைட்டாக பொரிஞ்ச உடனே நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நீங்கள் 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. காரம் வேணுன்றவங்க அதை கீறி சேர்த்துக்கோங்க. லைட்டாக காரம் இருந்தால் போதும் அப்படின்றவங்க அப்படியே சேர்த்துக்கோங்க. அது வதங்கின உடனே நம்ம 2 வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், பச்சையாக இருக்கக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். பாருங்க, நாங்கள் முதல்ல வீடியோ போடுறோம். எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு நல்லா வதங்கின உடனே நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா தண்ணி விடும். நல்லா கிண்டினீங்கன்னா நல்லா வதக்கணும். அப்புறம் எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். சமைக்கிறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக எனக்கு பாட்டு பாடுறது, சமைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம சமைச்சு 4 பேர் சாப்பிட்றதுலாம் ஒரு சுகம்ல, அது ரொம்ப பிடிக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்க, தக்காளியில் இருக்க தண்ணி லைட்டாக, நாங்கள் 1 தக்காளி தான் போட்டோம் இல்லையா, அதனால் லைட்டாக தண்ணி வருது. அது வந்தோடனே இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டோன்னே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். கை விடாமல் வதக்கணும், காந்த விடாமையும் வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் காந்திடும். ஸோ அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோடனே நல்ல வாசனை வரும். ஏன்னா நம்ம வீட்டில் அரைச்சதுனால அந்த வாசனை வருது. நீங்கள் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு எல்லாமே. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட சொல்லுங்கள். நாங்கள் மசாலா செஞ்சால் நாங்கள் அதையும் யூடியூப்பில் போடுறோம் வீடியோவாக. நீங்களும் ட்ரை பண்ணலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், நல்லா வதங்கி இருக்கு. எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா எல்லாமே நல்லா அரைச்சி சேர்த்தா தான் சாப்பாடு நல்லா இருக்கும். எனக்கும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா, கரம் மசாலா, சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காரம் வேணுன்றவங்க, இல்லைன்னா லைட்டாக மிளகாத்தூள் இருக்கவங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பாடு. பிரியாணி, பிரிஞ்சி இதெல்லாம் செய்கிறப்ப தயிர் சேர்த்துக்கிட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும்.
டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து குழம்பு சாப்பாடு செய்கிறப்ப எல்லாத்துக்குமே வந்து கல் உப்பு தான் சேர்த்துப்போம். நீங்களும் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். சால்ட்டு வந்து ரொம்ப உடம்புக்கு கெடுதல். நீங்கள் கல் உப்பை வந்து வாங்கி மிக்ஸில் கூட போட்டு சால்ட்டாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம், உடம்புக்கு நல்லது. இப்போ கல் உப்பு சேர்த்து நல்லா கிண்ணோன்னே கிரேவி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ காய் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸு நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விடணும். மசாலாலாம் அதில் ஏறுற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு தேவைன்னா சோயா பீன்ஸ், சோயா, பட்டாணி, பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா புதினா கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக மணமாகவும் இருக்கும். பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஃபீல். ஸோ எங்ககிட்ட இப்போ புதினா இல்லை, உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு கிளாஸ், இந்த கிளாஸ் அளவுக்கு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். அதே கிளாஸ் அளவுக்கு நாங்கள் இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம். நீங்கள் எத்தனை பேரோ உங்கள் வீட்டில் அத்தனை பேர் அளவுக்கு நீங்கள் எத்தனை கிளாஸ் அரிசி போடுறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டோடனே உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வைங்க. சைடில் நம்ம அதுங்கள வந்து முட்டை எடுத்து வச்சுக்கலாம். அரிசி ஊறிட்டுருக்கு, அரிசி ஊறிட்டே இருக்கட்டும். இது லைட்டாக கொதிச்சோடனே தான் அரிசி போட போகிறோம். நீங்கள் வந்து அரிசி வந்து இப்போ 1 கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா அதே எந்த பாத்திரத்தால் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். அதுதான் ரேஷியோ. இப்போ வந்து நீங்கள் 1 கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும். குக்கரில் வைக்கிறப்பையோ சரி, இல்லை தம் போட்டாலும் சரி. நம்ம அதுங்கள சைடில் முட்டையை வேக வச்சிட்டோம். அதுங்கள இங்கே கொதிச்சிடுச்சு நம்ம செஞ்சு வச்ச பிரிஞ்சியோட கலவை. இப்போ நம்ம அதில் அரிசியை போட்டுக்கிறோம். அரிசியை போட்டு நல்லா கிண்டிட்டு நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். விசில் போட்டுடலாம். பாருங்கள் நல்லா இருக்கா? இப்போ நம்ம அதை விசில் போடுறோம். விசில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும். 3 விசில் வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப விசில் விட்டாலும் குழஞ்சிடும். ஸோ நீங்கள் பார்த்து கவனமாக வைக்கணும். அதுங்கள சைடில் வந்து நம்ம வெங்காய பச்சடி செஞ்சுக்கலாம். பிரிஞ்சிக்கு வெங்காய பச்சடி முக்கியம் இல்லையா? அதில் தயிர் பச்சடி, நம்ம தயிர் பச்சடியில் வந்து கொத்தமல்லி, மாங்காய், கேரட் இதெல்லாம் கூட துருவி போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போதைக்கு வந்து வெறும் ஆனியன் மட்டும் சேர்த்துருக்கோம். எக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மெத்தடில் பிரியாணியும் செய்யலாம், நல்லாயிருக்கும். பிரிஞ்சி, வெங்காய பச்சடி, முட்டை இதுதான் எங்களோட இன்றைக்கி லன்ச்சு. நீங்களும் இதை ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி எதனா ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், செய்யலாம். நன்றி, வணக்கம்.